முதல் முறையாக தண்ணீரில் எரியும் அடுப்பினை கண்டுபிடித்து தமிழர் ஒருவர் சாதனை படைத்திருக்கின்றார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் கடந்த 20 ஆண்டுகளாக ஹைட்ரஜன் பற்றி ஆராய்ச்சி செய்து சுத்தமான தண்ணீரில் இருந்து எரியக்கூடிய ஹான்காஸ் அடுப்பை கண்டுபிடித்துள்ளார். ஹான்காஸ் அடுப்பில் 5 லிட்டர் தண்ணீர் இருக்கும்போது 6 மாதங்கள் வரையில் இதே வினைத்திறனாக பயன்படுத்த முடியும் என்று ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக வளமையாக பயன்படுத்தும் சிலிண்டர் அடுப்பில் 3 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய சமையலை இந்த அடுப்பில் 1 மணி நேரத்தில் முடிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடுப்பின் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தக்கூடிய வகையில் HGS DC1, HDS DC2, HGS DC4, HGS CC4 பிரிக்கப்பட்டுள்ள அதே நேரம் HGS DC1 வீட்டு உபயோகத்திற்கு பாதுகாப்பானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு போன்ற எரிசக்தி வளங்களுக்கு மாற்றான பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் உலகின் பல நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் சூரிய சக்தியை மின்சாரமாக மாற்றும் சோலார் பேனல்கள் தவிர வேறு எதுவும் கடந்த 100 ஆண்டுகளில் நடைமுறைக்கு சாத்தியமாக அமையாத இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்து ஆச்சரியப்படுத்தியிருக்கின்றமையானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.